ஹாய் டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சந்தையில் கோழி வாங்குறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சந்தையில் ரெண்டு தேவைகளுக்காக பொதுவாக மக்கள் கோழி வாங்குறாங்க. ஒன்று கறி தேவைக்காக, இன்னொன்று புறக்கடை வளர்ப்புக்காகவும், இல்லைனா பண்ணையை விரிவுபடுத்துறதுக்காகவும் நம்ம சந்தையில் போய் கோழி வாங்குகிறோம். இந்த ரெண்டு ரீசனுக்காகவும் நம்ம கோழியை சந்தையில் அணுகக்குள்ள சில விஷயங்களை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கறிக்காக வாங்கக்குள்ள நம்ம பெருசாக எதையுமே கவனிக்க தேவையில்லை. போயிட்டு வாங்க போகிறோம், சமைக்க போகிறோம், சாப்பிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அதில் பொதுவாக எந்த சிக்கலுமே நமக்கு வராது. ஊர் நாட்டிலேருந்து ஒரு கோழி 2 கோழி வச்சுக்கிட்டு விற்பார். அவர்கிட்ட நம்ம ரேட்டு பேசி 150 குறைச்சி கூட வாங்கிக்கலாம். அவர் கொடுத்துருவார். உங்ககிட்ட ரொம்பலாம் பார்கெயின் பண்ணிக்கிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டுலாம் நிற்க மாட்டார். விவசாயியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் கறி தேவைக்காக நீங்கள் சந்தையை அணுகக்குள்ள ரொம்ப நம்மளுக்கு லாபமாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல் நிச்சயமாக இதில் ஏதாவது ஒரு இடத்துல வரும். இப்போது வளர்ப்புக்காக நம்ம பார்க்க போகிறோம், அங்கே தான் வாங்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு சந்தைக்கு போகிறோம் அப்படின்னா, நான் கடலூர் மாவட்டம். கடலூரை பொறுத்த வரைக்கும் வடலூர் சந்தையும் காராமணிக்குப்பம் சந்தையும் கோழிங்க அதிக அளவில் வரும். அங்கே போயிட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு 4-5 விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும். நம்ம வாங்க போகிற கோழியை கையில் வாங்கி பார்த்தோம்னா அது எச்சம் போகிற இடத்துல வெள்ளையாக ஒட்டியிருக்கும். அப்படி ஒட்டியிருந்ததுன்னா அந்த கோழியை நம்ம உடனே தவிர்த்திடணும். அது வெள்ளை கழிச்சல் ஒன்று சரியான கோழியாக இருக்கலாம், இல்லைனா வெள்ளை கழிச்சலோடையே இருக்கிற கோழியாக இருக்கலாம். அதை நம்ம வாங்கக்கூடாது. இல்லை அவர் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார், நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னா, கோழியை வாங்கி நீங்கள் தரையில் விட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தீங்கன்னா அது தலையை குறுகிக்கிட்டு நிற்கும். அப்படி நின்றுதுன்னா அந்த கோழியை நம்ம அங்கேயே தவிர்த்துடணும். அடுத்தது கோழியை கையில் தூக்கி பார்த்தோம்னா வெயிட்டே இருக்காது, ஆனால் முடி மட்டும் நல்லா அடர்த்தியாக இருக்கும். அந்த கோழி பொதுவாக சுக்கா நோயினால் பாதிக்கப்பட்டதாக இருக்கும். நம்ம வாங்கிட்டு வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அடுத்தடுத்து அதுக்கு சீக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த கோழியும் நம்ம தவிர்த்துடணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு காலை மட்டும் இழுத்துக்கிட்டு நிற்கும், இல்லை காலை தரையிலே வைக்காமல் ஒரு காலை தூக்கிட்ட மாதிரியே நின்றுட்டுருக்கும். நம்ம ஏன்னு கேட்டோம்னா, இல்லைப்பா காலையிலேருந்து நான் கோழி காலை கட்டியே வச்சுருந்தேன், அதனால் அது அப்படி நிற்கிது, நீ வீட்டுக்கு எடுத்து போய் விட்டனா சரியாக போய்டும்னு சொல்லுவார். அந்த கோழியை வாங்காதீங்க. ஏன்னா அது ஒன்று நரம்பு பிரச்சனை அந்த மாதிரி ஆகிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்த கோழியாக இருக்கலாம். அதனால் அந்த கோழியை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பெருவிடை வாங்கக்குள்ள நோய் வந்துடக்கூடாது, நோய் தாக்குதல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சிமெண்ட் தரையிலையோ அப்படி இல்லைன்னா கேஜி முறையிலையோ வளர்த்துருப்பாங்க. மண் தரையில் தான் பொதுவாக பெருவிடை கோழியை வளர்க்கணும். அப்படி வளர்க்காதனால காலில் ஆணி வந்திருக்கும். அந்த கோழியை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, வெப்போர் சேவல்களில் மண்டசளி வந்த கோழி நிறையா வடலூர் சந்தைக்கு வரும். மற்ற சளியை நம்ம உடனே க்யூர் பண்ணிட முடியும். ஆனால் மண்டசளி பிடிச்ச கோழியை நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரிப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் 2 நாளைக்கு ஒரு தடவை, வாரம் ஒரு தடவை திரும்ப சீக்கு ஆகிட்டே தான் இருக்கும். சளி அறவே அறாது. அதனால் அந்த கோழியை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த நோய் பிரச்சனையில் இருக்கிற கோழியெல்லாம் தவிர்க்கணும்னா, ஒன்று உங்களுக்கு கோழியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா கோழியை பற்றி நல்லா அனுபவம் உள்ள ஒருத்தவரை உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் கூட்டுக்கிட்டு போய் வாங்கணும். அப்படி பேசி இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் நல்ல கோழிகளாக தேர்ந்தெடுத்து வாங்கிட்டீங்கன்னா விலையும் உங்களுக்கு ரீசனபுளாக இருக்கும். ஒரு திருப்தியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி நல்ல கோழிகளை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா உடனே நம்மளோட புறக்கடை வளர்ப்புலையோ இல்லை பண்ணையிலையோ அதை சேர்த்துடக்கூடாது. அந்த கோழி என்ன பண்ணணும், வாங்கிட்டு நம்ம ஊர்லேயே வெளியிலே வச்சு அதுக்கு R2B இன்ஜெக்ஷன் பண்ணி, நம்ம வீட்டிலேருந்து ஒரு மினிமம் ஒரு 10 வீடு தள்ளி ஒரு மாமா வீடோ சித்தப்பா வீடோ அண்ணன் வீடோ ஏதோ ஒரு வீட்டில், கோழிகள் இல்லாத வீட்டில்
ஒரு 10 நாளைக்கு இங்கே இருக்கட்டும் சித்தப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கோழியை விட்டுட்டு நீங்கள் வாங்க. டெய்லி போய் பாருங்கள் அது ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு 10 நாள் கழித்து நீங்கள் வந்து உங்கள் பண்ணையில் அதை சேர்த்துருங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து வாங்கி அந்த உடனே உங்கள் பண்ணையில் அதை சேர்த்துட்டிங்கன்னா, நாம் வந்து ஒரு கவனக்குறைவில் வெள்ளைக்கழிச்சல் இருக்கிற கோழியே வாங்கிட்டு வந்திருப்போம், இல்லை வந்து ஒரு சுக்காநோய் இருக்கிற கோழியே வாங்கிட்டு வந்திருப்போம், இல்லை மண்டசளி இருந்த கோழியை நம்ம வாங்கிட்டு வந்துட்டுருப்போம். நம்ம பண்ணையில் விடக்குள்ள இதுக்கு இருக்கிற நோய் தொற்று வந்து அதுக்கு உடனே பரவக்கூடும். நம்மளுக்கு வந்து இதனால் வந்து இழப்பு தான் அதிகமாக ஏற்படும். விரிவுபடுத்த போய் வாங்கி இழப்பில் போய் நிற்கிற மாரி ஆகிடக்கூடாது. அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தது யார்கிட்ட வந்து நம்ம வாங்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்தையில் வந்து நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரா வரைக்குனாலே 2 சைட்லேயும் வந்து மீன் வலை கட்டி கம்பியால் கட்டி பார்ட்டிஷனாக தடுத்து கோழி குஞ்சுங்களாக விட்டு வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதில் எந்த கோழி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து கிரிராஜா, வனராஜா, அப்புறம் அசில் கிராஸு, வாத்து, வான்கோழி, இந்த மாதிரி கோழி இனங்களை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து நாட்டுக்கோழின்னு சொல்லி ஜோடி வந்து 1 மாத குஞ்சு 350 ரூபான்னு சொல்லி நீங்கள் பேசி ஒரு 350 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்கு வாங்கிடுவீங்க. இது வந்து நம்மளுக்கு 100 ரூபாய் விலையும் கூட வரும். அந்த கிரிராஜா வனராஜாவை கொண்டு வந்து உங்கள் புறக்கடை வளர்ப்பில் ஆல்ரெடி வந்து நல்ல சிறுவடையை நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க, அது கூடயே இதை விட்டுடுவீங்க. இது சேவல் வளர்ந்து மிக்ஸ் பிரீட் ஆகி உங்கள்கிட்ட இருந்த நல்ல கோழி இனங்களும் கலப்பு இனங்களாக மாறிடும். அதனால் இதில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண்ணைக்காக வாங்கினாலும் சரி, புறக்கடை வளர்ப்புக்காக வாங்கினாலும் சரி, அவங்கக்கிட்ட வாங்கிறத வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சில பேருக்கு வந்து கருங்கோழி வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவங்க கருங்கோழி வந்து ஒரு பீஸ் வந்து இப்போ 100 ரூபா விற்கிறாங்க 1 மாத குஞ்சு அப்படின்னா, இவங்க வந்து கைராலியை வாங்கிட்டு வந்து கருங்கோழின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா நம்ம வந்து கோழியை பார்ப்போம், பார்த்த உடனே சரி இது ஃபுல்லாக கருப்பாக இருக்குது கருங்கோழின்னு சொல்லி நம்ம வாங்கிடுவோம். அந்த தவறையும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. அப்போ நம்ம யார்கிட்ட வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, வடலூர் சந்தை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுப்பட்டு கிராமங்கள்லேருந்து 1 கோழி 2 கோழின்னு எடுத்துக்கிட்டு சேல் பண்ணுறதுக்காக ஒருத்தர் விவசாயி வந்திருப்பார். அவர்கிட்ட நீங்கள் பார்கெயின் பண்ணியே தாராளமாக வாங்கிக்கலாம். அவர் ஒன்றும் உங்கள்கிட்ட ரேட்லாம் பெருசாலாம் சொல்லிட மாட்டார். சிறுவடையே வந்து 350 ரூபா 400 ரூபா தான் சொல்லுவார். நீங்கள் அந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். பெருவடையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து கிலோ வந்து 350 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் வடலூர் சந்தையில் போயிட்டுருக்கு. நீங்கள் எடை வச்சு வாங்கினாலும் சரி, பீஸ் ரேட்டாக வாங்கினாலும் சரி, உங்களுக்கு வந்து விற்கிற பண்ணையாளருக்கும் லாபமாக இருக்கும், உங்களுக்கும் வந்து அது ரொம்ப லாபமாக இருக்கும். நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். வெப்போர் சேவல்கள் வந்து நிறையா வந்து வடலூர் சந்தைக்கு வரதை நீங்கள் பார்க்க முடியும். இதில் வந்து பெட்டைகளை வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் சந்தையில் வாங்குறத தவிர்க்கிறது தான் நல்லது. ஏன்னா வந்து பெட்டைக்கோழியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் டக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா இடவெட்டும் கிட்டத்தட்ட வந்து பெருவிட மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கும். சேவலை வந்து சட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து கோழி வாங்குறீங்க அப்படின்னா, சந்தையில் வந்து வாங்குறது ஒரு சிறந்த இடமா இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் எங்கேயும் வந்து அவ்வளோ குறைச்சலாக வாங்க முடியாது. அப்போ எத்தனை மணிக்கு போனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சேவல்கள் நல்லா கிடைக்கும், நல்ல சேவல்களாக கிடைக்கும்னா, விடிய காலையில் 5 மணிக்கெலாம் நீங்கள் சந்தையில் இருக்கிறது தான் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். 5 மணிலேருந்து வெயிட் பண்ணிங்கன்னா கிராமப்புறங்கள்லேருந்து வர சேவல்களோட எண்ணிக்கை அதிகமாகினே இருக்கும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது பிடிக்குதுன்ட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் மெதுவாக வாங்கிட்டு வரலாம். நல்ல கோழி இனங்களை நீங்கள் வாங்க முடியும். காரமணிக்குப்போ சந்தையும் அதே மாதிரி தான். நம்ம வந்து இங்கே இந்த சைட்லேருந்து வராங்க அப்படின்னா, நம்ம நெல்லிக்குப்பத்திலே வந்து வியாபாரிகள்லாம் அங்கேயே நின்று கோழியை வந்து வாங்குகிறாங்க. நீங்கள் இப்படி திருமாண்டிக்குழியால் வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பில்லாளியில் ஏறக்குள்ளே அங்கேருந்து வந்து வாங்குகிறாங்க. இதை ரெண்டையும் தாண்டி கடலூர்லேருந்து வரீங்க அப்படின்னா வெள்ளைகேட்லேயே மறித்து உங்கள்கிட்ட வியாபாரிகள் இந்த கோழிகளை வாங்குகிறாங்க. இவங்களெல்லாம் தாண்டி உள்ளே வந்தால் தான் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து விவசாயிகள்கிட்டேருந்து நேரடியாக வாங்க முடியும்.
ஆனால் நான் சொன்ன இடத்துலலாம் நீங்கள் போய் சும்மா காலையில் நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா வியாபாரிகள் வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா வியாபாரிகள் வந்து ஒரு 350 ரூபாய்க்கு வாங்கி உங்கள்கிட்ட 500 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து விவசாயிகள்கிட்டே அந்த 350 ரூபா 400 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கிக்க முடியும். வடலூரை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் வந்து பாதி பேர் வந்து அந்த பாலத்துக்கு இந்தனாலே நிற்பாங்க, குளத்துக்கிட்ட. அந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா, நெய்வேலி சைட்லேருந்து வராங்க, அந்த சைடு கிராமத்துலேருந்து வராங்க அப்படின்னா ரயில்வே கேட்டுக்கிட்டே நிற்பாங்க. இல்லை அந்த சைடு விருத்தாச்சலம் சைடு, அந்த சைடு கிராமப்புறங்கள்லேருந்து வராங்கன்னா நம்ம சபைக்கிட்டே வியாபாரிகள் நின்று வாங்குறாங்க. இப்போ இந்த மருங்கூர் சைட்லேருந்து வராங்க அப்படின்னா அந்த 4-3 ரோடுக்கிட்டே நின்று வாங்கிக்கிறாங்க. அதனால் விற்பனை வாய்ப்பு அமோகமாக இருக்குது. நீங்கள் வாங்கினாலும் சந்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடங்களில் நின்னீங்கனாலே ஈஸியாக கோழியை வந்து நல்ல இனங்களை, கிராமப்புற கோழிகளை நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஏன் கிராமப்புற கோழிகளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நாட்டுக்கோழி வளர்ப்புலன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து அது புறக்கடை வளர்ப்பில் தான் இருக்கணும். அப்படி புறக்கடை வளர்ப்புலேருந்து வருதுன்னா அது அரிசி, சாக்கடை தண்ணி எல்லாமே குடித்து அது வந்து அதோட உடல் அமைப்பு இந்த நோய்க்கு வந்து தகவு அமைப்பாக மாறி போயிருக்கும். எல்லா கால சூழ்நிலைக்கும் அது அடாப்ட் ஆகும். பொதுவாக கிராமப்புறங்களில் வளர்கிற கோழி வந்து மரத்தில் தான் அடையும். அதனால் பனி, மழை, வெயில் எல்லாத்துக்கும் தாங்குற மாதிரி இருக்கும். இல்லை பண்ணையாளர்கள் வந்து ஒரு 10 கோழி எடுத்துகிட்டு வராங்க, 20 கோழி எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்கக்கிட்ட ரேட்டு வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அவங்கக்கிட்டையும் தாராளமாக வாங்கிக்கலாம். இதுதான் வந்து சந்தையோட நிலவரம். நீங்கள் இந்த மாதிரி கோழியை வந்து தேர்ந்தெடுத்து சந்தைகளில் வாங்கக்குள்ள விலை வந்து ரொம்ப ரீசனபுளாக இருக்கும். தாராளமாக வந்து வளர்ப்புக்காகவும் வாங்கலாம், சந்தையில் கறிக்காகவும் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.